எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மீனா. நான் கிரேட் மைண்ட் யூனிவர்சிட்டியில சைக்காலஜி டிப்ளமா ஸ்டூடெண்டா இருக்கிறேன். உங்களோட வந்து இப்ப நாங்க நிறைய லேடிஸ் கூட இருக்கிறோம். வந்து இப்ப எல்லாருமே நாங்க வேலைக்கு போய்கொண்டு வீட்டையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சில சிச்சுவேஷன்ல தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வந்து அப்ப சோ ஒர்க்கையும் எங்களோட ஜொப்பையும் வாழ்க்கையும் எப்படி நாங்க சமநிலைப்படுத்தி கொண்டு போகலாம் என்றது சம்பந்தமா தான் உங்களோட நான் கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அதுல வந்து என்னன்னா, முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் வந்து யோசிக்கிறேன். வந்து ஒரு கதை உண்டு, ஒரு யூடியூப்ல நான் பார்த்தேன். நார்மலி ஒரு ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், அவங்களோட கணவன், அம்மா, அப்பா, இப்படி ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்துச்சு. வந்து அப்ப அந்த ஃபேமிலியில போய்கொண்டிருக்க வந்து எந்த நாளுமே அந்த இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்து பாய்ஸ் வந்து வேலைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. சில பேர் வீட்டிலையும் வேலை செய்ய வேண்டி இருக்கு. அதே மாதிரி லேடிஸ் நிறைய பேர் வந்து வேலைக்கு போய்கொண்டிருக்கிறோம். நாங்க வீட்டிலையும் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப இதுல வந்து வீட்டிலையும் மற்றது வந்து ஒர்க்லயுமே கூடின அளவுல வேலை செய்யற ஒரு சம்பந்தமா எப்படி அதை நாங்க சமநிலைப்படுத்த முடியாம இருக்கிறத பற்றி தான் நாங்க கதைக்கிறோம். அப்படித்தான் அந்த வீட்டிலையும் வந்து இருந்த இல்லத்தரசி இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பிள்ளைகளை மணிட் பண்ணணும், ஸ்கூலுக்கு அவங்களை அனுப்ப வேணும், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், அதே நேரம் ஆபீஸுக்கும் போகணும். அப்ப சோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது உங்களோட வீடுகள்ல நடக்குதான்னு தோன்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். வந்து அப்படித்தான் அவங்களும் அவசர அவசரமா வேலைக்கு போவாங்க. அங்க வேலைக்கு போனதுல இருந்து வீட்டை படிக்க வச்சு கொண்டிருப்பாங்க. அப்ப வேலையில ஒழுங்கான ஒரு கன்சன்ட்ரேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் சில நேரங்கள் ஈவினிங்ஸ்ல பார்ட்டியல் அப்படி ஏதாவது அரேஞ்ச் பண்ணா அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோடயோ நண்பரோடயோ அதுல என்ஜாய் பண்ண முடியாது. இல்ல அவசரமா நம்ம வீட்டுக்கு போக வேணும். வீட்டுல வந்து கணவன் பார்த்து கொண்டிருப்பார். பிள்ளைகள் வந்து சாப்பாடு நான் செய்துட்டு வந்தது இப்ப ஸ்கூலால வந்திருப்பாங்க, அவங்களை போய் கவனிக்க வேணும். மாமனார் மாமியார நான் தான் போய் பார்க்க வேணும். இப்படி அவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சில நேரம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது பக்கத்துல இருக்கிறாங்களோ நண்பர்களோ எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போவோம்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு அதுக்கு கூட டைம் இருக்காது. அவங்களோட ஒரு உடுப்பு அந்த இதுகளை பார்த்தா வந்து தங்களை ஒரு ஒழுங்கா பராமரிச்சு தான் ஒழுங்கா டைமுக்கு சாப்பிட்டு அப்படியான ஒரு சிச்சுவேஷனும் அவங்கள்ட்ட காணப்படல. இப்படி அவங்க வீட்டுக்காக ஓடினாங்களா, வாழ்க்கைக்காக ஓடினாங்களா, ஆபீஸுக்காக ஓடினாங்களா, அல்லாட்டி வந்து அவங்க இது சோசியல பேலன்ஸ் பண்ண முடியாம தடுமாறினாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களோட வாழ்க்கை இப்படி போய்கொண்டு கேட்க கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகி அவங்க ஒரு நாள் இறந்துட்டாங்க. அப்ப சோ அப்படி இறந்ததுக்கு அப்புறம் இந்த இவங்களோட இருந்ததே ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தாங்க. அப்ப அவங்க அடிக்கடி இந்த ஒவ்வொன்றையும் இவங்க பார்த்து இல்ல நீங்க இப்படி மாத்திக்கொள்ளணும் அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டே வந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கால் பண்ணி இருக்கிறாங்க கணவருக்கு கால் பண்ணிட்டு அவர் முதல்ல ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணி கேட்டாராம், கொஞ்சம் சாரி எனக்கு எடுக்க முடியல, இறந்து ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நான் பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்ப அவங்க யோசிச்சாங்க, முதல்லயே கணவர் இருக்கே அவங்க நண்பரோட எல்லாம் போயிட்டு வருவாங்க, அதால நான் அவசரமா போகணும்னு ஓடின மனைவி வந்து இப்ப மனைவியும் இல்லாத இடத்துல பிள்ளைகளை பார்க்க கண்டிப்பா கணவன் இருக்க வேணும் என்ன. அப்ப சோ அதை விட்டுட்டு இவர் பேட்மிண்டன் விளையாடுறது அப்படியா என்னன்னு கேட்க, இல்ல இப்ப மனைவியும் இறந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமா இருக்கு, அப்ப கொஞ்சம் நான் என்ன மாத்திக் கொள்றதுக்காக நான் இப்படி இதுல சேர்ந்து இருக்கிறேன். அப்ப பிள்ளைகள் எல்லாரும் யார் பாக்குறாங்க, பிள்ளைகளுக்கு வந்து நான் ஒரு வேலைக்கு ஒரு நாள் அமர்த்தி இருக்கிறேன், அவங்க வந்து காலநிலை ஒரு சமைச்சு அந்த அதெல்லாம் அவங்க பாத்துக்கணும். அப்ப கூட அம்மா அப்பாவை எங்களுடைய அம்மா அப்பாவை ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன், அவங்க டேக் கேர் பண்ணிக்கொள்ள. சோ எனக்கு நான் ஆபீஸால போய் பிள்ளைகளை கவனிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னா இப்ப என்னுடைய ஒரு டைம் இப்படி ஒதுக்கி அப்ப அந்த போனை வச்சுட்டு அவங்க உடனே யோசிச்ச விஷயம் என்னன்னா, இதே விஷயத்த கொஞ்சம் அந்த வைஃப் இருக்கையே செய்திருந்தா, அந்த ஃபேமிலியில கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி பேசி அதை செய்திருந்தா கண்டிப்பா இந்த மனைவி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நாள் வாழ்ந்திருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோரி. ஆனா இது இப்ப எல்லா லைஃப்லயுமே நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது சில நேரம் பாய்ஸ்டையும் இருக்குது, வந்து ஆண்கள்டையும் இருக்குது, அதே மாதிரி பெண்கள்கிட்ட பெரும்பாலும் இது கூட காணப்படுற விஷயம். அப்ப சோ இந்த ஒர்க்கையும் எங்களோட வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்றது என்ன செய்து கொள்ளலாம். அதுக்கு வந்து முதல்ல வீட்டை எடுத்துக்கொண்ட வேண்டாம், வந்து எங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் வந்து இருக்க வேண்டும்.
அதை விட சின்ன சின்ன வேலையில இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா வந்து நாங்க யோசிப்போம் ஒரு 5 வயசு 4 வயசு பிள்ளைன்னா இது இந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி அவங்க ஒரு பேசிக்கா ஆரம்பமான ஒரு டிசிப்ளின் வந்து அவங்கள்ட்ட கண்டிப்பா காணப்படும். ஒரு சேத்தனி கப்ப குடிச்சா கொண்டு போய் சிங்குக்கு கிட்டவாது வைக்கக்கூடிய அளவு சாப்பாடு வைக்கக்கூடிய அளவுக்கு கழுவுற இடத்துல வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு சின்ன ஆக்கள். அப்ப சோ அந்த அளவுக்கு அவங்களை பழக்கணும். ஒரு புத்தகத்தை அவங்க எடுத்து அவங்களோட படிப்பை அவங்க படிக்கிற மாதிரி அவங்களோட உடுப்பை அவங்க இடத்துல கொண்டு போய் போடுற மாதிரி. அப்படி இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, வீட்டுல இருக்கிற கணவர் வேற விருந்தினர் ரெண்டு ஒரு டிசிப்ளின் மெத்தட் ஒரு முறை உண்டு நாங்க வீட்டுல ஃபாலோ பண்ண வெளிக்கிட வேணும். வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைகள் வந்து சிலதுகள் இப்ப கணவரும் வேலைக்கு போறாங்க, மனைவியும் வேலைக்கு போறாங்க. அப்ப சோ அது டெலிகேட் ஆகி எல்லாருமே கொஞ்சம் ஜாப் பண்ணி அதை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்டுல உருவாக வேணும். அப்ப எங்களுக்கு வீட்டு சமநிலை வந்து இன்னும் கொஞ்சம் சீராகும். இதை விட வந்து வீட்டுல இன்னும் யாராவது ஃப்ரெண்ட்ஸோ நண்பரோ திடீரென்று சடன்லியா வீட்டுக்கு கூட்டி கொண்டு வராம அதை கொஞ்சம் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அது ஒரு ஃப்ரீயான டைம்ல கூட்டி கொண்டு வர மாதிரியான அப்படியான சிச்சுவேஷன்களை வீட்டுல நாங்க மோஸ்ட்லி வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரியான தன்மை இருக்கு. வந்து இதே மாதிரி வந்து ஆபீஸ் பார்த்தா வந்து ஆபீஸ்லயும் நாங்க தான் எல்லா வேலையுமே செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு மனநிலையோடு தான் நாங்க ஆபீஸுக்கு போவோம். ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல வந்து எங்களுக்கான வேலையோட நாங்க வந்து எங்களோட ஸ்கில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டும். வந்து மற்றது மென்டர் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். பட் அது நிறைய பேரை கைட் பண்ணி அவங்களுக்கு வேலைகளை டெலிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் முக்கியமா நோஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். எல்லா வேலையுமே நாங்களே எடுத்து செய்யறதுக்கு பழகிட்ட வேணும். அது வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி நோஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியலையா கண்டிப்பா நாங்க தான் எல்லா வேலையும் செய்வோம். அப்ப எங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கூடும், எங்களுக்கு கற்பித்தன்மை இல்லாம போகும், ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட நாங்க இருக்க வேண்டி வரும். அப்ப சோ இப்படி எங்களோட ஆபீஸ்ல மேனேஜ் பண்ணிக்க இன்னும் ஆபீஸ்ல இருந்து சில சப்போர்ட்டுகள் கொடுக்கலாம். வந்து என்னன்னா ஒரு HR ஒரு கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள் மற்ற ஒரு லீவுகள் கேட்க வந்து கண்டினியூவா லீவு கேட்கிறார்கள் எங்களால அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா விட்டு விட்டு லீவுகள் எடுக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று வேணும். வந்து ஆபீஸ் லைஃப்ல இருந்து ஒரு 2 டேஸோ என்னவோ ஒரு லீவு அப்படியான தன்மைகள் வேணும். வந்து சோ அப்படியான இதுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அவங்க ஒரு வெக்கேஷனுக்கு அதை பிளான் பண்றாங்கடா ஐயோ நீங்க போறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா அதுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி போயிருக்கையும் அந்த கோல்ஸுகள் கொடுக்குற அப்படியான தன்மைகளை குறைச்சு கொஞ்சம் அவங்கள அந்த என்ஜாய்மெண்ட் அப்பதான் வந்து எங்களுக்கு மற்றது வீடு மற்றது எங்களுக்கு சோசியல் லைஃப் எல்லாமே பேலன்ஸ் ஆகுறதான ஒரு சந்தர்ப்பம் அமையும். இதே மாதிரி வீட்டிலையும் இருக்கிறார்கள் எல்லாருமே நாங்கள் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொருத்தரோட டிஸ்கஸ் பண்ண வேணும். எங்களால சில விஷயங்களை வந்து எங்களுக்கு செய்ய முடியலையா அதாவது வந்து ஒருத்தருக்கு கதைச்சு எந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப இவங்க ஸ்டோரி நம்ம உங்களுக்கு சொன்னதா எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டோரியில பாருங்க வந்து எப்படி அவர் தன்னை அதுக்கப்புறம் மாத்திக்கொண்டார். வந்து அப்ப ஒருத்தட்ட இன்கம் இப்ப இருக்குது. இந்த இன்கம்ல அவரால் வந்து வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வைச்சிருக்கலும் ஒரு நர்ஸ் வச்சிருக்கலும் முதல்ல 2 இன்கம் இருந்தது. கண்டிப்பா அவரால் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். ஆனா 2 பேரும் கதைச்சு பேசி இருந்தாங்க. ஆனா எங்களோட நினைப்பு என்னன்னா வந்து நாங்க தான் இந்த வீட்டை தாங்கி கொண்டு இருக்கிறோம், நாங்க தான் இந்த ஆபீஸை தாக்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒருத்தர் தேவையில்லை மனநிலையில கடைசியா நாங்க ஒரு உயிரை இழந்துடுறோம். இப்படித்தான் நாங்க எங்களோட வீடுகளில் இருக்கிற அம்மாவை மனைவியை சில நேரங்கள்ல இழக்க வேண்டிய அல்லது அப்பாவை இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம். அப்ப சோ அது வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மனநலம் நல்லா அமைய வேண்டும். வந்து அப்ப சோ அது நல்லா இருக்கணும்டா எங்களுக்கு அடுத்தது வந்து என்னென்ன அதுக்கு செய்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தோம். வந்து இது வீட்டை பொறுத்தவரையில செய்து கொள்ள வேண்டியது இருக்கு, ஆபீஸை பொறுத்தவரை. இதை விட வந்து 3ஆவதா வந்து எங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் அக்கறையா இருக்க வேண்டும். வந்து இப்ப எங்களோட ஹெல்த்துக்கு நாங்க டைமுக்கு சாப்பிடுறோமா, அப்ப அந்த ஒரு டைம் ஃப்ரேம் உண்டு. எல்லாரும் சாப்பிட்டதோட நாங்களும் சேர்ந்து ஒரு சாப்பிடுற மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சரியா எடுக்கிறோமா, அடுத்தது அதை விட அந்த சாப்பாடுகள் வந்து சில நேரம் வந்து நிறைய பேர் வீட்டுல பார்த்தா குப்பை தண்ணி அந்த லேடிஸ் இந்த இடமா யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். வந்து அந்த அளவுக்கு சாப்பாட்டை சாப்பிடுவோம். அப்படி எல்லாம் சாப்பிட்ட இடங்களால ஆரோக்கியமா இருக்க இயலாது. ஆரோக்கியம் இல்லாட்டி எங்களுக்கு நல்ல மனநலத்தோடையும் இருக்க இயலாது. அப்ப சோ எங்களுக்கு டயட்டுக்கான என்ன மாதிரியான சாப்பாடுகள் வந்து சாப்பிட்டா நல்லா அந்த சாப்பிட்ட இதை விட வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணும், ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று வேணும். அல்லது எங்களோட செல்ஃபா எங்களை பற்றி அவதானிக்கிற விஷயங்கள், ஒரு சில பேருக்கு பியூட்டிஷியன் போறது, சில பேருக்கு மெடிடேஷன் பண்றது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களை கவனிக்கிறது,
அப்படி சில பேர் வந்து தனக்கூட இருக்கிறதுக்கு நேரம் இல்லாம திரிவாங்க வந்து அப்படியெல்லாம் இருக்கிறதால எந்த விதமான ஒரு நன்மையும் இல்ல. உலகம் தண்டமாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும், நாங்க மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு நீங்கி இருப்போம். அப்ப சோ அப்படியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி நாங்களும் அந்த சோசியல் வாழ்க்கையில ஈடுபடுறது. அதை விட வந்து ஒரு ஆபீஸுக்கு போறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம், ஆபீஸ்லயும் ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறம் எங்களை பற்றி கவனிக்கிறதே இல்லையா அது ஒரு நல்ல மெடல்ல வாழ்க்கை இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும், இன்னும் மேலதிக்க மாட்டா ஒரு பங்கன்கள் வரைக்கும் வந்து மற்றது வந்து நாங்களா சில டூர்களை உருவாக்கி கொண்டு அல்லது இப்ப நாங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கிறோம் வந்து இப்படியான ஒரு சைக்காலஜிக்கல் கோர்ஸ் ஒன்று படிக்கிறதுக்கு வந்து எங்களை செல்பா எங்களை கரியரை உயர்த்தி கொடுத்து சில நேரம் அது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். அப்ப சோ அப்படியான விஷயங்களை கொண்டு போறதுக்காக நாங்கள் எங்களோட சுய சுய ஒரு பயிற்சி அல்லது சுய முன்னேற்றம் இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுவோம். ஏனென்றா இப்ப வந்து இது ஒரு போட்டியான உலகம். இந்த போட்டியான உலகத்துல வந்து எல்லாருமே நாங்க முன்னேறி போய்கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி நாங்க அவசரமா போய்கொண்டிருக்க வந்து ஆபீஸா இருக்கலாம், வீட்டை பொறுத்த இருக்கலாம், வெளியில இருக்கலாம், கொஞ்சம் எரிச்சல், பொறாமை இப்படியான விஷயங்கள் இது ஒரு சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு ஒரு டிப்ரெஷன் டைப்புக்கு போய் சில பேர் அந்த ஹெல்த் இஷ்யூவால இல்லாம போற சந்தர்ப்பங்கள் வருது. அது இல்லாம போகணும்னா நாங்க இப்படி எங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லோ இருக்கு வந்து முதல்ல வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறோரால் வந்து அதுக்கப்புறம் தங்களை அவங்க சேஃப்டியா பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க தங்களை இதுக்கு கொண்டு போற மாதிரியான சில விஷயங்கள், அதோட ஒரு நல்ல கவுன்சிலர் நாடுறது, நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியான விஷயங்களை மேற்கொள்றது வந்து மற்றது வந்து சோசியல் மீடியா அப்படியான விஷயங்கள் ஒரு நல்ல மோட்டிவேஷனான நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறது, மற்றது எங்கட இப்ப டைம் வந்து எவ்வளவு தூரம் உங்களால நல்ல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலும் அல்லது வந்து எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆனது. சில பேருக்கு மியூசிக் பிடிக்கும், சில பேருக்கு வந்து சினிமா பிடிக்கும், அப்படி எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படியான விஷயங்களை கொண்டு போறது. இதை விட முக்கியமா குடும்பத்தோட வந்து கதைக்கிறது, ஆபீஸ் மேனேஜர் ஸ்டாஃபோட இருந்து கதைக்கிறது, இப்படி எங்களுக்கான ஒரு வே அமைச்சு கொண்டு நாங்க இந்த மனநல விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போய் அது எங்களோட உடல் ஆரோக்கியத்தை உள்ள ஒரு நிலைமையோட நாங்க நிறைய காலம் வாழக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் வரும். சோ எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து ஒர்க்கையும் மற்றது வந்து எங்களோட பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியாத தன்மை. இதை வந்து நாங்க பேலன்ஸ் பண்றதுக்கு எங்களோட முடிஞ்ச அளவு நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க கருத்தில் எடுத்து கொண்டு போனா நாங்க நீண்ட காலம் இருக்கலாம். இதோட இது சம்பந்தமான என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.